என்னாச்சு மேலே எழும்ப மாட்டீங்க திருக்கணுமா இது அப்படி ஓகே நீ அப்படி அப்படி செட் பண்ணி வச்சுக்க எப்படியா டைட் பண்ணிக்காத இங்கே வரி இதை மட்டும் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அந்த கையில் இருக்கல அதான் லாக் இதானே இதா அதான் இப்போ நான் ஒன் ஷாட் கை பிடிச்சிருக்கல ஒன் ஷாட்டா இது ஓகே தானே உனக்கு ஒன் ஷாட் தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஹம்சா ஜபி. ஆக்ஷன் டேபிள்ல பார்த்துருப்பீங்க இவர் பண்ண வேலையெல்லாம். அண்ணன் இதுக்குதான் ஸ்பெஷலிஸ்ட். கழுத்துல ஒரு ஸ்கார்ஃப போட்டிருப்பாரு. கடை கடை அத போட்டாலே அடிதான். திங்களம தரம்ல திங்களம தரந்ததால இது முத்துப்பாண்டி கோட்டடி. அண்ணன் சாவனாலும் அண்ணன் தான் முடிவு பண்ணு, நீ சாவனாலும் அண்ணன் தான் முடிவு பண்ணு. இவர் கையில போனா புல்லட் மாதிரி இருக்கும் த்ரோ. ஆஹா முஃபா ஸ்ரீ முஃபா கொஞ்சம் யோசிக்க தான் மாட்டாரு, மற்றபடி நல்ல பிளேயர் தான். சிறந்த முறையில் ஒரு ரன் அவுட். அடுத்ததாக தாராவிளையின் செல்ல பிள்ளை கீப்பர் பேர் சாம். இது சாமன் இல்ல, கீப்பர் பேர் வந்து கடைசியாக நடந்த கங்காடியா டூர்னமெண்ட்ல சுத்தி சுத்தி காட்டி சுத்துவாருன்னு நினைக்கிறேன். சிக்ஸர் ஜானுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கணும் முடியல. ஜெர்சி அணிந்து ரெடியாக உள்ளார். ஒன் மோர். அண்ணன் எப்பவுமே ஒரு தேங்காய் உடைப்பாரு கோயிலுக்கு, இன்னைக்கு உடைச்சிருக்காரு. ஓவர் ஒரு ஓவர் முடிவெட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை ஒன்பது ஓட்டங்கள். நிக்க சொல்லுமா எப்படி ஸ்கோர்? அகலப்பந்து அண்ணன் ஒத்தகையே அடிச்சு பழகிட்டாரு. ஓடவே மாட்டார். அகலப்பந்து பாரதனை ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணு. ஸ்கோர் டெக்னிக்கல் இஷ்யூ. ஜானுக்கு ஒரு ப்ரொமோஷன். ஜானுக்கு ஒரு ப்ரொமோஷன். இந்த நேரத்தில் ஒருத்தரை பற்றி உங்க எல்லாருக்கும் சொல்லணும். பேபி கிங் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், உள்ள நிற்கிறாரு. இதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு, பேபி குயின். வெள்ளையா கியூட்டா ரைசிங் ஃபீனிக்ஸ். அவரின் ஆட்டத்தை பார்க்க எல்லாரும் பார்க்கிறதுக்காகவே பேபி மைதானத்திற்கு உடனடியாக வர வேண்டும். ஆங்காங்கே இருக்கும் சிறுவர் சிறுமிகள் பொதுமக்கள் அனைவரும் வந்து
அவரது விளையாட்டை கண்டு களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு சிக்ஸர் ஸ்கோர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாரு. சாரி, தாமதத்துக்கு மன்னிக்கவும். முதல் 2 பால் சிங்கிள், அடுத்த ரன் அவுட். லாஸ்ட் பால் டாட். வேதனை அவனை காலை போட்டு அடிச்சாருன்னா கவர்ஸ் மேல சுத்தி இருந்து பார்த்துட்டே இருப்பான். அங்கெல்லாம் ஹெல்மெட் கொடுங்க அண்ணனுக்கு. மீண்டும் பேட்ஸ்மேனே தெரியல, அம்பையர் தான். அம்பையர் கரெக்டாக மறைச்சிடாருல. அந்த கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுனா கரெக்டாக இருக்கும் அம்பையர். தனது அணிக்காக சிறந்த முறையில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே. ரைசிங் ஃபீனிக்ஸ் அணியின் வீரர்கள் அனைவரும் மேடையின் அருகாமையில் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது. வந்துட்டார் சிக்ஸர் ஜான் வந்துட்டார். கேப்டன் அதெல்லாம் முடியாது. இப்போ மயக்க கொண்டாங்க. உண்மையை சொல்லும். அடுத்ததாக ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஜஸ்டின். மீண்டும் அகலாம். என்னடா ராகுல் கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் எடுத்துனா போடும். அது வந்து அழகான பாட்டு
இது சாப்பாடு எதாவது இருக்கா இல்லைன்னா வரோம். வாவ். கன்னியாகுமரி நம்பர் 1 பவுலர், கன்னியாகுமரியின் நம்பர் 1 பவுலர் உங்கள் சுபாஷ். 2 பால் 2 பால் 2 பால் 2 பால். தினேசனே அண்ணம் இருக்கா? எவ்வளோ அடிக்கிறோம்? 4 ஒரு 46 அடிக்கும். என் மாவட்ட பெல்ல இருக்கு தான் ஜெயிப்பீங்க. ஒரு 19 19 எவ்வளோ அடிக்கணும்? 4 ஓவருக்கு 46. இன்றும் 4 ஓவர்களுக்கு 46 ஓட்டங்கள் எடுத்தால் ஸ்கார்பியன் கிங்ஸ் வெற்றி பாதையில் முதல் பாதையில். ஜான் சிக்ஸர் ஜான், என்ன சாப்பாடு வேண்டும் என்று ரைசிங் ஃபீனிக்ஸ் ஓனர் கேட்குறாங்க. பீஃப் வந்து நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தரணுமா வேண்டாமா முடிவு பண்ணுவாங்க. கிருஷ்ண மச்சான் அமைதியா இருக்கிறார். மச்சான் அமைதியாக இருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்பர் 1 நீங்கள் மேலும் வளர நம்பர் 1 எங்களுடைய கமிட்டி சார்பாக 7 பாலுக்கு 6 6 ஆர்எஸ். இது சொல்ல மைக் அனௌன்ஸ் பண்றா. அனௌன்ஸ் பண்ணல, அதை சொல்ல. 7 பந்துகளுக்கு 6 வந்து அதிரடி ஆட்டக்காரர் அணிக்காக 7 பந்துகளில் 6 சிக்ஸர்களை அடித்த ஒரே பேட்ஸ்மேன் சுபாஷ். ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன். இவர் ஆடுதான் கிரவுண்டே ஆடும். விட்டது கேட்சா இல்ல மேட்சா? கிரேட் போலிங் ஜெபின். சூழல் எதுவுமே ஜெபினுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா அவன் யாருக்குமே சாதகமா இல்லை. பின்னாடி ஒரு படையே வருகிறது. அடே வாப்பா துணையா, எங்க இந்த பக்கம் மீண்டும் சிறந்த பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார் ஜெபின். தனது அணிக்காக உயிரை கொடுத்து விளையாடுகிறார். இன்னும் 21 பந்துகளுக்கு 39 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். கேமரா சிறந்த பவுலர். இவர் தெரியாத ஆளே கிடையாது கன்னியாகுமரியில். 2 மேட்ச் ஜெர்சி போடல, கொஞ்சம் கால் நழுவிடுச்சு. இது என்ன தெரிய பண்ணாய்க்கு ஜெர்சியா போட்டா வைப்ஸ். ஒன் மோர் அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எப்படி தூக்கு ரன் அவுட் வாய்ப்பு. மூன்று ஓவர்களுக்கு 38 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். அணியின் எண்ணிக்கை 27. 2 விக்கெட் இழப்பு.
மன்னிக்கவும் 3 விக்கெட் இழப்பு. மேட்சில் முக்கியமான ஓவரை வீச வருகிறார் படைப்பா. அன்பா இருப்பார். அவர் விரல்ல பால பிடிச்சாலே கீப்பருக்கும் பேட்மேனுக்கும் மட்டும்தான் வேலை இருக்கும். கீப்பர் ஒரு பால் கொடுப்பார், இவர் வந்து படையப்பாவா ஆனந்தம். இதோ ரைசிங் ஃபீனிக்ஸின் அதிரடி ஆட்டக்காரர் அபிஸ் டைட்டன்ஸ். இதோ நண்பர்கள் 2 பேரும் இணைந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் மேடைக்கு அருகாமை பார்க்கவும். ஜானுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கவின் ஜான் பேட் எடுத்துட்டாங்கல்ல. பிராக்டிஸ் செஷன் போயிட்டு இருக்குது. ரைசிங் ஃபீனிக்ஸ் அதிரடி அட்டாக்கர் ஜான் 11th வைக்கிறதுல பிரச்சனை போடு. இது பேட்டிங் போடுங்க. பேபிக்காகவே உழைப்பார். இவர் ஒரு சூறாவளி சுத்தின ஆரம்பிச்சாருன்னா சாயங்காலம் வரை சுத்துவார். அம்பேர்லாம் வாக்குவாதம் வேண்டாம். யாருக்காகவும் ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். நீங்க கொடுத்தத லெக்கம்பேருக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியும். கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுடுங்க அம்பேர்ஸ். முஃபானி சண்டை போடாதீங்க. சண்டை ஒரு தீர்வே கிடையாது. ஆனா வைரா சிண்டெக்ஸா அவுட் அம்பேர் சார் அவுட் இல்லையா? உங்க டிசிஷன் தான் ஃபைனல். நீங்க 2 பேரும் பேசி கொடுங்க. அவுட். ஏதாவது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுன்னா நீங்க கொடுங்க. பிளேயர்ஸிடம் பேசி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்க கொடுத்தா மதி. இதோ சூறாவளி சூறாவளி சூறாவளி. பேட்ஸ்மேன் அவுட் கொடுத்தா வாங்க, பேசாதீங்க. அதுக்கு மேல அவுட் கொடுத்தா ஜம்பேர் கொடுத்தாச்சு. மாத்தி மாத்தி கொடுக்க 2 ரூபா கமிட்டில இருந்து இதான் சொல்லியிருக்காங்க. இதான் சொல்லி தந்து வளர்த்துருக்காங்க. ஐயோ அவர் ரெடி ஆயிட்டு இருக்காருங்க. கேப்ல அவன் சைடு திருப்பலாம். சூறாவளி சூறாவளியில சிக்கிக்காதீங்க. சொன்னா பின்னமாயிருவீங்க. பார்க்கதான் சொல்லலாம். சூடானா
தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஜானு வந்து கரெக்ட் டிப்ஸ் கேட்காமல கிரவுண்ட் பக்கம் வந்துடாத. அகலம் போன காட்டை வர வச்சு அசர்வலம் தாண்டிச்சு காற்று ரிவர்ஸ்ல வரைக்கும் இன்னும் 2 ஓவர்களுக்கு 35 ஓட்டங்கள் எடுத்தால் 2 ஓவர்களுக்கு 30 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். நீங்க எல்லாரும் ஒருத்தர் தூக்கவே மாட்டேங்கிறீங்களா? ரொம்ப டைம் எடுக்காதீங்க. 5 அடி தான் அடிச்ச ஆட்கள் தான். உங்க மேல யாருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் தினேஷ் என்ற ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கு. அது போதும். பிரவீன் லெஃப்டி கையில் பாலே மிஸ் ஆகும் அப்படி நினைப்போம். ஓபனருக்கு கேட்ச் விட்டுருவாரு. பேபியின் ஓனர் இவரும் அதே மாதிரி இவர் வலையில மாட்டிட்டீங்க. அண்ணன் நடையிலே தெரிஞ்சிருக்கும் அவர் வீரம். கீரியும் பாம்பும் இவங்க ரன்னிங் ஓட ஆரம்பிச்சாங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த த்ரோ மொத்தம் 3 அடிச்சாச்சு. 3 ஓட்டங்கள். இன்னும் 10 பந்துகளுக்கு 27 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். சாத்தியம்தான் பேபியில். ஒரு 4 மணி போல 4 மணி போல இப்ப இல்ல ஒரு 4 மணி சும்மாவா சொன்ன இன்னும் 3 அண்ணனுக்கு பேட் அண்ணனே வீட்டில் தயாரிச்சுவாரு. நல்ல பாருங்க. அவருக்கு மூஞ்சி நீங்க பிரஷரே பார்க்க மாட்டீங்க. பேட்ஸ்மேன் வந்து பிரஷர் அப்படின்னா வாட் பிரஷர் சிரிச்சுட்டே இல்லை பாருங்க. மீண்டும் அடித்தா அண்ணன் சூறாவளியில சிக்கிட்டீங்கப்பா. கரெக்டா எல்லாமே பால் போறதுல ஏர்ல போனா தெரியுமா, மேல தூக்க முடியல. நானு கரெக்ட் மேல போறது இப்படி இப்படி மேல போறது அடிச்சுட்டே இருப்பாரு. இன்னும் 14 ஓட்டங்களே. அதுக்கப்புறம் 8 ஓட்டங்கள் எடுத்தால் 6 படி 8 ஒரே ஒரு முறை 6 பால் 6 செய்தார். ஒரே பவுலர்
அப்புறம் எது ஜெயிச்சா நாளைக்கு அருள் அடிக்கணும் உள்ள புள்ளி இழுத்து விடணும் நாளைக்கு கஷ்டம் நீ ஜெயிச்சா நாளைக்கு பாரு கதையை இதுதான் மேட்சோட விஷ்ணு ஐஎஸ் பிளேயர். இவரால் பேட்டிங்கும் பண்ண முடியும் ஒரே ஒரு அடி பேட் வாங்கினா போதும் சரி உங்களுக்கு முடிஞ்சு சிறந்த லெக் தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் விஷ்ணு. கொஞ்சம் வெளியே மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா இவருக்கு 8000 பாயிண்ட் கொடுத்தாங்க. இதுக்குதான் நாலு பால் ஒரு நடைபெறும் ஆட்டத்தில் 2 அணிகளும் வெற்றி பாதையில் காலை முதல் யார் வைப்பது என்று சண்டை கொண்டிருக்கிறது. மீண்டும் 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 3 பால் 6 ஓட்டங்கள் விட்டால் வெற்றி பெறும். ஒரு ஒன் வீக் டென்ஷன் ஆக மாட்டாரு. கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போவார். மீண்டும் மீண்டும் சும்மா வாங்க இவங்களுக்கு 8000 பாயிண்ட் கொடுத்தாங்க. சீமையில விழிச்சாங்க, சென்னையில விழிச்சாங்க. விஷ்ணு கொடுத்துருக்காங்க.